விழுப்புரம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட எல்லிஸ் அணைக்கட்டு சேதமடைந்துள்ளது அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 86 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அணைக்கட்டில் ஆங்காங்கே விரிசல் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக விழுப்புரத்திலிருந்து செய்தியாளர் பரணிராஜ் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம், இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே உள்ள ஏனாதிமங்கலம் என்ற இடத்தில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே 72 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டு விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய 2 மாவட்டங்களில் உள்ள விவசாய நிலங்களுக்கு பாசன வசதி அளித்து வந்த எல்லிஸ் அணைக்கட்டு கடந்த 2021ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தில் சேதமடைந்து இடிந்து விழுந்தது. இதனைத் தொடர்ந்து விவசாயிகளின் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு ஒரு வழியாக 2 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது கடந்த 2023ஆம் ஆண்டு புதியதாக எல்லிஸ் அணைக்கட்டு கட்ட திமுக அரசு ஒப்புதல் வழங்கியது. இதனை அடுத்து சேதமடைந்த அணைக்கட்டை முழுவதுமாக இடித்து அகற்றிவிட்டு தென்பெண்ணை ஆற்றின் இடதுபுறமாக ஏனாதிமங்கலம் பகுதியில் 5 மதகுகளுடனும், வலதுபுறமாக கப்பூர் பகுதியில் 5 மதகுகளுடனும் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு 5 அடி உயரத்தில் தடுப்பு சுவர் எழுப்பி ரூபாய் 86 கோடி செலவில் புதிய அணைக்கட்டு கட்டும் பணிகள் நடைபெற்றது. கடந்த ஓராண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு எல்லிஸ் அணைக்கட்டு கட்டும் பணிகள் முழுமையாக நிறைவடைந்து கடந்த மாதம் 29ஆம் தேதி தமிழக முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதற்குள்ளாக பெஞ்சல் புயல் வீசியதால் விழுப்புரம் மாவட்டத்தில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு புதியதாக கட்டப்பட்ட எல்லிஸ் அணைக்கட்டு திறப்பு விழா ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் கடந்த 30ஆம் தேதி பெஞ்சல் புயல் காரணமாக ஏற்பட்ட அதி கனமழை மற்றும் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக புதியதாக கட்டப்பட்ட இன்னும் திறப்பு விழாவை கூட காணாத எல்லிஸ் அணைக்கட்டில் விரிசல் ஏற்பட்டு பல்வேறு இடங்களிலும் சேதமடைந்திருப்பது விவசாயிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடையும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அணைக்கட்டை ஒட்டி இரு கரையோரமும் கட்டப்பட்டிருந்த கான்கிரீட்டினில் ஆன பாதுகாப்பு தடுப்பு சுவர்கள் 2ஆக உடைந்து சேதமடைந்திருப்பதோடு மட்டுமல்லாமல் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே தண்ணீரை தடுத்து சேமித்து வைப்பதற்காக கட்டப்பட்ட கான்கிரீட் தடுப்பு சுவர்களிலும் கடுமையாக விரிசல்கள் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது கரை பகுதியில் உடைந்து சேதமடைந்துள்ள பாதுகாப்பு தடுப்பு சுவர்களை மணல் மூட்டைகளை கொண்டு முட்டு கொடுத்து தண்ணீர் ஊருக்குள் புகுந்து விடாமல் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த பாதுகாப்பு தடுப்பு சுவர் இடிந்து கீழே விழுந்துவிட்டால் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்குள் வெள்ளம் புகுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்திவிடும் அபாய சூழ்நிலை நிலவி வருவதால் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்களிடையே கடும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால் 86 கோடி செலவில் கட்டப்பட்டு திறப்பு விழா காண்பதற்கு முன்பாகவே உடைந்து சேதமடையும் அளவிற்கு உள்ளது என்றால் அந்த தடுப்பணை எந்த அளவிற்கு தரமானதாக கட்டப்பட்டிருக்கும் என்ற கேள்வி பல்வேறு தரப்பினரையும் எழுந்திருக்கிறது. இதனால் விவசாயிகள், பொதுமக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வருண்யா. பரணிராஜ், விவரங்களுக்கு நன்றி.